தமிழகத்தினுடைய முதலமைச்சர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் அருமை ஐயா ஸ்டாலின் அவர்கள் இதே நேரத்தில் இந்த சட்ட திருத்தத்தை கொளுத்திட்டு கொண்டிருக்கின்றார்கள். சேலத்தில் இதை கொளுத்திக்கிட்டு இருக்கிறார். இன்னைக்கு திமுக காரங்க நான் தெரியாம கேட்கிறேன், ஐயா இந்த சட்ட திருத்தம் என்ன சொல்லுது? பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு. யாருக்காவது சட்ட திருத்தத்தில் பிரச்சனையா? யாருக்கும் இல்லை. தமிழகத்தில் இன்னைக்கு 39 பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கின்றோம். 39 இந்த சட்ட திருத்தம் வந்த பிறகு அது 59ஆக உயர இருக்கிறது. 51% உயர்த்தி 39 59. கேரளா போனீங்கன்னா இன்னைக்கு 20 பாராளுமன்ற உறுப்பினர் இருக்கிறாங்க, அது 30ஆக பிரதமர் உயர்த்துகின்றார். அதே போல கர்நாடகா போனீங்கன்னா 28 பாராளுமன்ற உறுப்பினர் இருக்கிறாங்க, 42ஆக உயர்த்துறாங்க. அதே போல தெலுங்கானா போனீங்கன்னா 17 பாராளுமன்ற உறுப்பினர், அதை 26ஆக உயர்த்துகின்றார். ஆந்திரா போனீங்கன்னா 25 பாராளுமன்ற உறுப்பினர் 38ஆக உயர்த்துகின்றார். ஆக மொத்தம் நம்முடைய தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலத்திற்கும் 50% உயர்த்துறாங்க. எல்லா மாநிலத்திற்கும் 50% உயர்த்துறாங்க. யாருக்கு பிரச்சனை இல்லை? இருக்கக்கூடிய சீட்டை குறைக்கல, இருக்கிற சீட்டை அதிகப்படுத்தி நம்முடைய தாய்மார்களுக்கு 33% இடஒதுக்கீடு கொடுக்கிறோம். இன்னைக்கு தென்னிந்தியாவில் தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா, ஆந்திரா, தெலுங்கானா 5 மாநிலங்கள் சேர்ந்து பாராளுமன்றத்தில் 23.9% இன்னைக்கு நாம் இருக்கிறோம். நம்முடைய எம்பிக்கள் மொத்த எண்ணிக்கை. நாம் இதை உயர்த்திய பிறகு மறுபடியும் 29.9% நாம் இருக்கிறோம். அப்ப நம்ம யாருக்கு குறை வச்சோம்? எப்படி நம்முடைய தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்களுக்கு என்ன குறை மோடி அவர்கள் வைத்தார்? மொத்த எண்ணிக்கையை உயர்த்தி மோடி ஐயாவுடைய எண்ணம் பாராளுமன்றத்திற்கு பெண்கள் வர வேண்டும் என்பது அவருடைய ஒற்றை எண்ணம். எப்படி பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்தியாவினுடைய முதல் குடியரசுத் தலைவரை, நாட்டினுடைய முதல் குடிமகனை, ஒரு சகோதரியை, தாய்மாரை கொண்டு வந்து ராஷ்டிரபதி பவன்ல இலக்கணமாக இருந்திருக்கின்றார்களோ, நம்முடைய காலகட்டத்தில் சகோதரிகள் பாராளுமன்றத்திற்கு, சட்டமன்றத்திற்கு செல்ல வேண்டும் என்கின்ற ஒரு சட்டத்தை கூட எதிர்த்து காலையிலிருந்து கருப்பு சட்டம் போட்டுக்கிட்டு எதிர்க்காமனே தெரியாம பொய்யை பேசிக்கொண்டு ஒரு கூட்டம் சொல்லிக் கொண்டிருக்கிறது. சகோதரிகளை இவர்களை மன்னிக்கவே கூடாது. 39 59ஆக உயர்த்தி தமிழகத்தினுடைய மொத்த இதை உயர்த்தி, அம்மா நம்ம மக்கள் தொகை அடிப்படையில் பண்ணலைங்க. மக்கள் தொகை அடிப்படையில் பண்ணி இருந்தால் தமிழகத்திற்கு பிரச்சனை வந்திருக்கும். அது மோடி அவர்களுக்கும் தெரியும். ஏன்னா நாம் எல்லாம் பன்னாண்டு காலமாக மக்கள் தொகை அடிப்படையில் நிறைய நம்ம மக்கள் தொகையினுடைய சதவீதத்தை குறைத்திருக்கின்றோம். இன்னைக்கு மக்கள் தொகை அடிப்படையில் பண்ணாம எல்லா மாநிலத்திற்கும் நேரடியாக 50% உயர்த்தி